الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد وعلى آله وصحبه ومن صار على نفسه واهتدى أثره واهتدى بهديه إلى يوم الدين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العلي العظيم. அடர்ந்து முடிவு செய்து வைத்திருப்பவன் அவன் நாவியவை மட்டுமே நடந்திருக்கிறவன் அவன் திருக்குவதை மட்டுமே இலக்கத்திலே நடைபெறுகிறவன் நாடியவற்றை நாடிய நேரத்திலே நாடிய தினப்படி செய்து வைக்கிறான் நிலைமைகளை கடற்பொருள்களில் மாற்றியமைக்கிறான் புதிய வார்த்தைகளாக அகிலத்தை அடைந்து பரிமாறுகிறான் அவனது ஆட்சியை நினைத்த ஆட்சி உலகத்திலே கிடையாது அவனது கட்டளையை மீறுவதற்கு இவருக்கும் உரிமை கிடையாது தாயை விட மனிதர்களுக்கு பாசமுள்ளவனாக அன்புள்ளவனாக அற்புள்ளவனாக இருக்கிறான் சோபா செய்பவர்களை சோபாவை ஏற்றுக்கொள்கிறான் பாவம் செய்பவர்களை பாவங்களை பல காலம் மன்னிப்பு அடைகிறான் அவரது மன்னிப்பு அகிலத்தை காலமாகவே கடற்பொருள்களில் சோபா செய்பவர்களின் சோபாக்களை ஏற்றுக்கொள்கிறான் பாவங்களை சில பல சர்வங்களில் நன்றி காமிக்கிறார் அளவற்றாளர் முழுவதும் அல்லாஹை நாம் போற்றி அல்லாஹினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் அவர்களின் வாழ்வை விளங்கி அறிவுக்கு வாழ்ந்த 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 ஒவ்வொருவராக அல்லாஹின் வாழ்க்கையை அல்லாஹின் கட்டளையை மதித்து இந்த இடத்திலே எதிர்த்து வைத்திருக்கின்ற அல்லாஹின் மனைவியார்களே நடுவே சகோதரர்களே இந்த நோக்கத்திற்காக அவனுக்கான நோன்பு என்ற ஒரு விவாதத்தை நமக்கு கடமையாக்கி இருக்கிறாரோ அந்த நோக்கமாகிய பொதுவாக நிறைவேற்றத்தை வாழ்க்கையில் கடைபிடித்து அம்மா தெளிவாக விஷயங்களை அம்மா வேண்டாம் என்ற தடுத்த விஷயங்களை முற்றிலுமாக தடுத்து வருமாறு முதலில் பொதுவாக நிறைவேற்றத்தை வந்திருக்கிறேன் 12 நாட்களை சுமாராக கடந்துள்ளது அவளோடு எதிர்பார்க்கிறோமோ நோன்பு வரப்போகிறது என்று சந்தோஷப்படுகிறோமோ அந்த நோன்புகளில் பெரும்பாலான வாழ்க்கை படித்தான் ரொம்ப வேகமாக காலங்கள் அனுபவித்திருக்கின்றன அதற்குள் தான் நமது சொந்தத்தை நாம் தயார் செய்வது அம்மாவே அம்மாவுக்காக சொன்னது போல ஐயாத தாழ்வுதான் அம்மாவை என்பது ஒரு மாசமாக இருந்தாலும் அதை தினங்களுக்கு எண்ணக்கூடிய சில தினங்களைப் போல வேகமாக கடந்துள்ளது 18வது நோன்பு கொண்டிருக்கிறோம் 19வது நோன்பு இரவு விஷயத்தை ஆழமாக கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய தயாராக வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதுதான் முஸ்லிம்களுடைய நிலையாக இருக்கிறது
அந்த காலத்திலே நாம் செய்த, நாம் நின்று வளர்த்திய, நாம் ஓடிய, நாம் சுமந்து கொண்ட திறமைகள் எல்லாம் தூங்கியவர்களுடைய தூக்கத்துடைய இன்பம் இப்போது அவர்களுக்கு இல்லை. அதே போல கால் வலிக்கிற அளவு இரவு நேரங்களுக்கு தூக்கம் விடுத்து நின்று வழங்கியவர்களுடைய கஷ்டமும் இப்பொழுது அவர்களுக்கு இல்லை. எல்லாமே கடந்துவிட்டார். மனித பாவம் செய்கிற பொழுது இருக்கிற இன்பம் அந்த பாவம் முடிந்ததோடு அவனை கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் நன்மை செய்த பொழுது அவருக்கு இருக்கிற கஷ்டம் அது செய்து முடிப்பதோடு கடந்துவிடும். ஆனால் அவனுடைய இன்பம் நிறைக்கும். இதுதான் கடந்த காலத்தை எதிர்வரக்கூடிய காலத்தை நாம் எப்படி எனக்கு காரணமாக அவர்களுடைய பொருட்களை எதிர்கக்கூடிய அமைத்துக் கொள்ள முடியும். இந்த 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் மிகவும் சிறப்பான தினங்கள் சொல்லலாம். அதி சிறந்த இடங்கள் இடங்களெல்லாம் இறுதியாக இருக்கக்கூடிய கடைசி 10 நாட்கள் மாதத்தின் கடைசி பத்திலே முன்னாள் செய்யாத அளவு முயற்சிப்பாங்க. இறுதி பத்து நுழைந்து விட்டால் தனது காலத்தை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். மனைவி மாணவர்களிலிருந்து கொஞ்சம் ஒதுக்கிக் கொள்வார்கள். தனது வேலையில் விவாதத்திலே முனைப்பு காட்டுவார்கள். அந்த குறிப்பிட்ட நாட்களில் ஏனைய நாட்களில் செய்யாத அளவு தொழுகை அதிகரித்துக் கொள்வார்கள். குர்ஆன் திலாவத்தை அதிகரித்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய இபாதத்தை அதிகரித்துக் கொள்வார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னா இருக்கிறது. எப்பொழுதும் ஒரு அமலுடைய இறுதி எப்படி இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அந்த அமலுடைய கடனை முடிவு செய்யப்படுகிறது. அவனுடைய ஒரு அமலுடைய பெறுவதை அந்த அமலுடைய கடைசியை வைத்து முடிவு செய்யப்படுகிறது. ரமலானுடைய இந்த அமலுக்கு அல்லாஹ் நமக்கு நிறைவேற்ற கூலி எங்கு தெரியுமா முடிவு செய்யப்படுகிறது? ரமலானுடைய ஆரம்பத்தை வைத்து அல்ல, ரமலானுடைய இறுதியை வைத்து. ஒரு மனிதர் ரமலானுடைய இபாதத்தை ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் அவருக்கு தவறிவிட்டது. இந்த நேரத்தில் கொஞ்சம் சோழியாக இருந்துவிட்டார். அவர் ஆசைப்பட்ட பகுதிகளை அவருக்கு ஓடிக்கொள்ள கிடைக்கவில்லை. இறுதியாக இருக்கிற இந்த இறுதி பத்திருக்கிறது. இதிலே இவர் செய்யக்கூடிய விவாதம் இந்த ரமலானுடைய சிறப்பை அறிவித்துள்ள அவருக்கு வருகிறது. மனிதர்களே, நீங்கள் செய்கிற அமல்கள் எல்லாம் அந்த அமலுடைய இறுதி பகுதியை வைத்தே கணக்கிடப்படுகிறது. வாழ்நாள் இப்படித்தான் சகோதரர்கள் ஆரம்ப காலத்தில் தவறு செய்துவிட்டால், தன்னுடைய சில பல தவறுகளில் ஈடுபட்டுவிட்டால், ஆனால் இறுதி பகுதியை அல்லாவுக்கும் திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் அந்த சாட்சியத்தை பெற்றார் என்றால், எப்படி அவர் வாழ்ந்து இறுதி பகுதி காலத்தை கடந்தாரோ அதுதான் அவருடைய இறுதி முடிவாக. ஒரு மனிதன் வாழ்நாளெல்லாம் ஒருத்தவாறு செய்யக்கூடிய அவளை போல அமைக்கிறார். நல்ல கருமங்களில் ஈடுபடுகிறார். ஆனால் அவருடைய மரண நேரம் நெருங்குகிற நேரத்திலே அழைக்கிறார். அவருடைய தலைவியை அதை இணைத்து விடுகிறது. அவன் நரகவாதிகள் செய்யக்கூடிய நிலைப்பாடுகளில் பாவ கர்மங்களில் ஈடுபடுகிறார். அந்த கருமத்தை செய்தவர்களே அமைந்திருக்கிறார். காலமெல்லாம் நலவும், ஆனால் இறுதி தவறத்தை தவறவிட்டார். அதே போல ஒரு மனிதன் காலமெல்லாம் தவறு செய்கிறார். ஆனால் இறுதி தருணத்திலே அல்லாஹ்வுடைய விதி அவனை நினைக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனை சூழ்கிறது. சொர்க்கவாதிகள் செய்த அமலை செய்து அந்த அமலோடு மரணிக்கிறார். சொர்க்கவாதியாக வருகிறார். ஒரு ஓட்டம் போட்டி அல்லது ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் நடக்கிறது. இந்த போட்டியின் இறுதியை வைத்துத்தான் வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுகிறார். உங்களுடைய வழக்கம் யாரு வைத்து அந்த கோலை அடைகிறாரோ, வின் பண்ணுகிறாரோ, வேகமாக அவருடைய எல்லையை கோலை அடைந்து கொள்கிறாரோ
அவருடைய வெற்றி வாகை கூடப்படுகிறது. அதுபோலதான் அவருடைய கடைசி யார் எழுதி கட்டி நோய் இருந்தார்களோ அவர்கள் இறுதி பத்தியை கட்டி காட்டியிருக்கிறார்கள். இறுதி பத்தியை ஆக்கியிருக்கிறார்களா? நாளைய நாள் 19வது நோன்பு நாம் நோக்கி இருக்கிறோம். நாளை மறுதினம் அது 20வது நோன்பு நோக்கி இருக்கிறோம். 20வது நோக்கில் இருந்து நாளை இரவில் இருந்து இன்ஷா அல்லாஹ் தியாகத்தை ஆரம்பமாக அடையாளமாக அப்பாவர்களே இந்த இறுதி பத்திலே நாம் செய்ய கடமைப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை கொஞ்சம் சுருக்கமாக நாம் ஆரம்பிப்போம். இந்த இறுதி பத்திரிகை ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்கிறது? இந்த இறுதி பத்திரிகை தான் வேதத்தின் பதவி என்ற நிறைவேற்றது. எந்த வேதத்தின் பதவி என்பது? வேதத்தின் பதவி என்பதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, பதவி என்றால் மகிழை மிக்க சிறப்பு மிக்க என்று அடையாளம். இந்த ஒரு இரவுடைய ஒரு வருடத்திலே ஒரே ஒரு இரவு இருக்கிறது. ஒரு வருடத்திலே ஒரே ஒரு இரவு இருக்கிறது. மகரிப் அதான் சொன்னதில் இருந்து சூரியன் உதயமாகும் வரை அந்த இரவு இருக்கிறது. அந்த இரவு இருக்கிறது 80 வருடங்களை விட சிறந்த ஒரு இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. அந்த இரவிலே ஒரு மனிதன் ஒரு செய்கிறான். 80 வருடங்கள் அல்லது 83 வருடங்களுக்கு அதிகமான காலம் தொடர்ச்சியாக அவர் ஒவ்வொரு நாள் இரவு அந்த நாள் இரவு ஒரு மனிதன் ஒரு 100 ரூபாய் சதக்கா கொடுக்கிறார் என்றால் 83 வருடங்கள் தொடர்ச்சியாக அவர் சதக்கா கொடுக்கிறார். அந்த இடத்திலே ஒரு மனிதன் நன்மையை எதிர்பார்த்து 3 முறை கொடுப்பதாக சூறாவை ஓடிக்கொள்கிறார். ஒரு குரானை ஓடிய நன்மையை எதிர்பார்த்து 83 வருடங்கள் தொடர்ச்சியாக ஓடியவராக கருதப்படுகிறார். அந்த இரவு ஒரு மனிதன், ஒரு வாலிபன், ஒரு வயோதிபன், ஒரு பெண்மணி நான் வலித்தாலும் பரவாயில்லை, ஒரு இரவுதானே என்று நினைத்து அந்த இடத்தை ஒரு மணி நேரம் என்று சொல்கிறார். 20 ரக்காத்துக்கள் தராமையை சொல்கிறார். அல்லது தன்னால் முடிவான அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ சொல்கிறார் என்றால் 83 வருடங்களை விட அதிகமான காலம் தொடர்ச்சியாக விடுபடாத விடுபடாமல் தகவல் சொல்ற நன்மை எல்லாம் இருக்கிறார். வந்த காலம் மகள் கடைசி பத்திலே விட்டதே இல்லை. சோதனைகள் வீட்டில் இருந்தால் பல சோதனைகள் விஷயங்கள் அதெல்லாம் நிறுத்தப்பட்டார்களோ அதெல்லாம் நிறுத்தியதற்காக பார்க்கிறோம். நன்மைக்குரிய நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு உலகம் வேண்டும் கட்டாயம், ஒரு மனிதனுக்கு ஓய்வு வேண்டும் சத்தியம் இல்லை. ஆனால் இந்த இரவிலே தேட்டமுள்ள தாகமுள்ள துடிப்புள்ள ஆசையுள்ள வாழைகளுடைய பயிர்களுடைய விவாதத்தை எல்லாம் இந்த 10 நாளுக்கு எதிர்பார்த்தால் இரவு குறைந்தபட்சம் அமல் செய்யுங்கள். 83 வருடங்களை விட அதிகமான காலம் அமல் செய்வதே உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த வயதுக்கு பகுதிய இடவை எதிர்பார்த்துதான் கட்டிக்காட்டப்படுகிறார். ஏனென்றால் அது மகத்தான இடம். வயதுக்கு பகுதி என்றால் 2வது அர்த்தம் அம்மாவுடைய பதில் முடிவு செய்யப்படக்கூடிய இரவு. அம்மா பதில் முடிவு செய்யப்படக்கூடிய இரவு அருள்வரை அனுபவாசோ அதுதான் அல்லாஹ் அறிவிக்கிறார்.
அந்த குறிப்பிட்ட இரவிலேதான் அல்லாஹ் லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகையில் இருந்து முதலாவது வாரத்துக்கு இறக்கி வைத்தார். முதலாவது வாரத்தில் இருந்து முதலாவது வழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டது அந்த நேரத்தில் பகுதியில் அந்த இரவிலே ஒவ்வொரு மகத்தான அந்த வருடம் நடக்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய சபாபதம் முன்னளப்பு தலைவிதி நடக்க போகிற அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். பாவத்தில் ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயங்கள் இந்த எழுத்து பகுதியில் இரவிலே தெளிவாக வழக்குகளுக்கு உணர்த்தப்படுகின்றன. எவ்வளவு சம்பாதிக்க போகிறார், உலகத்தில் அவர் பாக்கியக்காரியா என்று அல்லாத முடிவு செய்யப்பட்ட விஷயம் அந்த இரவிலே வழக்குகளுக்கு உணர்த்தப்படுகிறது. கொண்டு மாற்றுகிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதன் செய்கிற துஆவினால், ஒரு மனிதன் செய்கிற சதகாவினால் அவனது கவாபங்கள் மாற்றப்படுகிறது. அது சொல்லக்கூடிய ஏற்பாடு. இதனால் நாம் ஒரு வருடத்துடைய விஷயம் முடிவு செய்யப்படக்கூடிய நாள் என்றால் எவ்வளவு உழைப்பாக நாம் இருக்க வேண்டும். எங்களுக்குரிய கோயில்கள், எங்களுக்குரிய தேவைகள், எங்களுக்குரிய ஆசைகள், எங்களுக்குரிய தேவைப்பாடுகள் எத்தனையோ இருக்கின்றன. வாழ்க்கையில குடும்பம் சம்பந்தமாக, உறவுகள் சம்பந்தமாக, நாடு சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, வீட் சம்பந்தமாக, ஆசிரியர் சம்பந்தமாக எத்தனை ஆசைகளோடு வாழ்கிறோம், முயற்சிகளோடு காலம் கடத்துகிறோம். அந்த நான் இரவு அல்லாஹ்விடத்தில் கையேறினால் அவன் பாடாமல் பார்க்கலாமா? எனவே அன்பானவர்களே, அன்றைய நாள் இரவு ஒரு மனிதன் கேட்கிறது அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இந்த நாள் ஒரு இரவுடைய சிறப்பை சொல்வதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய 114 சூறாக்களில் ஒரு சரியான சூறாவை அந்த ஒரு இரவுடைய சிறப்பை உணர்த்துவதற்காக எழுதி வைத்திருக்கிறார். குர்ஆன் ஒரு மனிதனுடைய வாழ்நாளையே தேவை என்றாலும் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் எவ்வளவு காலம் என்பது தெரியாது. கூடினால் 100 வருடம், 80 வருடம், 70 வருடம், 60, 20, 40 எவ்வளவு இருக்கலாம். பாலிபத்தில், வயோதிபத்தில், 60 வயதுகள், 80 வயதுகள். ஆனால் ஒரு இரவு அது ஒரு மனிதனுடைய ஆயுளுக்கு சமனான ஒரு இரவு. அந்த இரவுடைய சிறப்பை விளக்குவதற்கு அதிக வரக்கூடிய சிறப்புகள் ஒரு புறம் இருக்க அல்லாஹ் வாங்க ஒரு சூறாக தனியாக பேசியிருக்கிறார். அந்த இரவை சொல்கிற நேரத்திலே அந்த இரவுதான் ஒரு வருடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுமந்து அதிகமான மனசுக்கு விளைவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரூஹ் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு இரவிலே விளைவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மகாத்மாவை விளக்கப்படுகிறது. அந்த இரவை மனசுல கழிக்க வேண்டும் என்பதற்காக முக்கியமான விஷயத்தை நாம் கருத்தில் ஆனால் இரவை அறிவதற்காகத்தான் ஆண்களின் பழிவாசல்களும் பெண்களின் தங்களுடைய வீடுகளில் தாங்கள் சொல்லக்கூடிய இடங்களிலும் கட்டிக்காட்டிருப்பதை சுண்ண மக்களா வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். சொல்கிறார்கள் பராமரமாக இருக்கிற மக்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு ஆவலை விடுகிறார்கள், விட்டு விடுகிறார்கள். மிக ஆச்சரியமாக அவரும் செலுத்த வேண்டிய அவர் சகோதரர்களே அந்த விதத்தின் பற்றியே எட்டி காட்டுகிறது. பள்ளியில் அப்படியே இருந்து விடுகிறது. தன்னுடைய அத்தியாவசிய தேவைகள், தன்னுடைய மலமர தேவை போக வேண்டியிருக்கிறது, இருக்க வேண்டியிருக்கிறது என்றால் அதற்காக வேண்டி மட்டும் பள்ளியில் இருந்து வெளியே செல்லலாம் என்கிற எந்த அளவுக்கு உலமாற்றம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எந்த தேவைக்கு வெளியே வரமாட்டார்கள். குளிப்பதற்காக அல்லது மலமர தேவைக்காக பள்ளிக்கு போற வழியில ஒரு நோயாளி இருந்தால் அந்த நோயாளியிடம் 2 கூட நோய் விசாரிக்காமல் கடந்து போகிற நேரத்தில் நோய் விசாரித்துக் கொண்டு போய் திரும்பி வந்துவிடுவாங்க. ஜனாசாவுல கூட அவர்களுக்கு கலந்து கொள்ள முடியாது, கலந்து கொண்டால் எடையாக என்ற அளவுக்கு பள்ளியிலே இருக்க வேண்டிய ஒரு கடப்பாடு. என்றாலே பள்ளியில் சரிபடுதல். ஒரு விதத்தில் ஒரு தேவையை பூர்த்தி செய்வோம். அந்த
அந்த இன்ஃபுளுன்ஸ் உள்ள அதிகாரம் உள்ள அந்த மனிதன் போய் அவர்கள் ஆபீஸ் நடவடிக்கையில அவருடைய எழுத்து நடவடிக்கையில நாங்கள் தீவிரமாக நின்று இந்த விஷயத்தை சாதிக்கிறத கூட அல்லாஹ்வுடைய வீட்டில வந்து ஒரே பெரியாக இருந்து நான் செய்திருக்கிறேன் சாதிக்க வந்திருக்கிறேன். இந்த சொர்க்கத்தை உலகத்துல கேட்டு அழைத்து கொள்ள வந்திருக்கிறேன் என்ற பிரிவானத்தோடு கல்வியில் இருக்கிற ஒரு விவாதத்திலாக இதனால்தான் கட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு மற்றைய மனிதர்கள் செய்கிற எல்லா நன்மையை போன்ற நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது. எல்லா நன்மைகளுடைய பங்கும் நம்ம கட்டிக்காக இருக்கிறது. ஆழமாக கொண்டது 20வது நாள் மகளிருடைய ஆதாரத்துக்கு முன்னால பள்ளிக்குள்ள நாம் நுழைந்தால் தென்னாளுடைய சிறை அறிவிக்கப்படுகிற வரையில பள்ளிக்குள்ள இருக்கிறது. தொடர்ச்சியான எந்த தேவைக்காகவும் நாங்கள் விடுமுறையை குறித்து அல்லாஹ்வுடைய வீட்டில் போய் தங்கி இருக்கிறது. ஏதாவது பட்சத்துல அத்தியாவசியமான தேவைகள் இருக்கிறவர்கள் குறைந்தபட்சம் அடுத்த நேரத்துல வேகமான இடம் பள்ளியில் இருக்கிறது. இரண்டாவது அவர்கள் தேவைக்கு நன்றி செய்கிறார். இரண்டாவது மூன்றாவது பட்சம் குறைந்தபட்சம் அவர்களுக்காக நிகழ்ச்சிகளை இரவு நேரம் என்ற சோதனைகள் எல்லா விஷயங்களையும் அளவு கண்டிப்பாக வந்தால் ஒரு மகிழ்ச்சியாளர் சரி கண்டிப்பாக எந்த வெள்ளத்தோடு இருக்கிறது அடுத்த விஷயம் ஒற்றைப்பட்ட இரவுகளில் தேடிக் கொள்ளுங்கள். திரை 21, 23, 25, 27, 29 இந்த இடங்களில் எது என்பதை குறிப்பாக சொல்லப்படவில்லை. அவை ஒற்றைப்பட்ட இடங்களில் தேடிக் கொள்ளுங்கள். சுதந்திரமான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதர நாட்டில் 21 அந்த கோவில எங்க இருக்கும், ஜப்பான்ல எங்க இருக்கும், இந்த சுதந்திரம் எல்லாம் வீட்டுக்கு சரியாக சொல்லியிருக்கிறார். உறுதி பற்றிய தேடிக்கொள்ளுங்கள். அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அறிந்து கொள்வார்கள். சில தேர்தல்கள் அதை அறிந்து கொள்வார்கள். ஒரு முக்கியமான விஷயம் நான் உணர்ந்துள்ளது. அன்றைய நாள் பகுதி இரவு எப்பொழுது என்பது இன்றைய நாளில்தான் நடைபெறுவது. இந்த குறிப்பிட்ட தினம்தான் நடைபெறுவது என்று அறிவிப்பதற்காக பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். சமாதானத்தை ஏற்படுத்தி செய்தி சொல்ல விளைகிற நேரத்தில் இதுதான் என்று குறிப்பாக சொல்வதற்காக நான் பள்ளி கொள்வது. 2 பேர் அவர்கள்தான் சந்தேகித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சந்தேகத்தினால் அந்த கீழையினால் அந்த இரவு வெளியே குறிப்பிய மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறக்கடிக்கப்பட்டது உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அறிவிக்கிறார். அதனால ஒற்றைப்பட்ட இடத்தில் நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த 2 மனிதர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கவிஞருடைய ஷாமில விரிவுரை எழுதியிருக்கிறாங்க. ஒருவருக்கு கடன் கொடுத்திருந்தார். அந்த கடனை அவர் திருப்பி கேட்டுக் கொண்டிருந்தார். கடன் இருந்தவருக்கு கொடுக்கிறதுக்கு வழி இருக்கிற கடன் கையில் இருக்கின்ற இதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட வாக்குவாதம் அவங்களுக்கு ஒரு சமரசத்தை ஏற்படுத்தினார். இதுதான் அந்த வாக்குவாதம். இதனுடைய விளைவான பகுதிய இரவு முழு உலக மக்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்றால் தந்தை, கணவன், மனைவி, குடும்பம், பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், வியாபார சந்தைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் என்று நமக்கு ஏற்பட்ட தந்தையுடைய பீடை, அவருடைய முசீபத், அவருடைய தாக்கம்
அவ்வளவு பயங்கரமான நீங்கள் யோசிக்கிறது குடும்பமான விஷயங்களை பேசி பேசினால எல்லாம் நாம் பேசுகிற சந்தையினால நாம் மரபுரிக்கு உயர்த்தெடுக்கப்படலாம் என்பதை நாம் நாம் ரொம்ப பக்குவமாக நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் இருந்தால் ஆதி ஓரத்தில் கூறிக்கொண்டிருந்தால் நம்ம வாழாத இவர்களான பேச்சுகள் வந்தோம், இவர்களான பிரச்சனைகள் வந்தோம். அதனால அன்றைக்குள்ள வந்திருந்தே இந்த ஆண்டுகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வீடுகளில் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கிறது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய நாள் இரவும் நாம் ஒரு பாக்கியமாக ஒவ்வொரு திங்களும் வியாழனும் உங்களுடைய விவாதம் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகிறது. அந்த நாள் அமல் உயர்த்தப்படுகிற நேரத்தில் அந்த அமலுக்கு ஏற்ற பிரதிபலனை, அந்த அமலுக்கு ஏற்ற கைதுகள் நலவுகளை அந்த மனிதனுக்கு சொல்கிறான் கொட்டுகிறான். எந்த மனிதன் தன்னுடைய சகோதரனோடு சந்தைக்கு கோபித்துக் கொண்டிருக்கிறாரோ, உறவை துண்டித்திருக்கிறாரோ, அவருடைய விவாதத்துக்கள் மற்றும் தலையை கூட மேல உயர்த்தப்படுவதில்லை. அவருடைய சொந்தங்களோட சந்தர்ப்பிப்பது, உறவுகளை துண்டித்துக்கொள்வது, மருமகனோட மகளோட பிள்ளைகளோட உறவுகளோட சாட்சி சாட்சாக்களோட சொந்த பந்தங்களோட நண்பர்களோட பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறவர்களுடைய செய்திகள் அவர்கள் உயர்த்தப்படுவான் கஷ்டப்பட்டுகிறார் கௌரவிக்கிறார் அவர்களை அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள் தான் உங்களுக்கு அநியாயம் செய்தார்கள். உண்மைதான் கொள்கையற்ற சுண்ணத்தான கொள்கையற்ற சுண்ணத்தான நோன்பை விட சுண்ணத்தான சவக்காக்களை விட சிறந்த ஒரு ஆடை உங்களுக்கு கற்றுத்தரக்குமா அல்லவா கேட்டார். மதித்து போனாங்க, சிறவைக்கு போனாங்க. நோன்பும் சதக்காவை விட சிறந்த ஒரு விவாதம் எங்கே இருக்கிறது? மனிதர்களை சமரசம் செய்வது இருக்கிறது. அது இந்த எல்லா விவாதத்தினுடைய குடும்பத்தோட பிரச்சனை அல்லது ரெண்டே முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனையை மூன்றாவதாக்காம அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தாமல் ரோட்கள் சகோதரர்கள் வாய்க்கழுத்தமாக கொண்டு அந்த பக்கத்தில் இருக்கிறவர் ஊதி விடாமல் அந்த சமரசம் கொடுத்து மனித ஊதி அந்த அவர்களுக்கு ஒரு தீர்வையை ஏற்படுத்தினால் அது ஒரு நீதிமதி செய்யாலும் சரி அல்லது ஒரு சாதாரண மகன் செய்தாலும் சரி, ஒரு தலைவர் செய்தாலும் சரி, ஒரு மாநிலம் செய்தாலும் சரி, குடும்பத்தில் ஒரு மனிதன் செய்தாலும் சரி, அதனால இந்த அடைவதற்காக முஸ்லிமாக இருக்கிற பட்சிடம் குலத்தையும் இது கடமையாக இருக்கிறது. முஸ்லிமாக இருக்கிறார், அவருக்கு பெருநாள் அன்று செலவு செய்யக்கூடிய பணம் கையில இருக்கிறது, அதுக்கு ஏற்பாடு இருக்கிறது என்றால் அவர் இந்த பெருநாளுடைய தினம் அவருக்குரிய செலவு பெருநாளுக்குரிய அத்தியாவசிய செலவு சாப்பாடு ஏற்பாடு 10,000 ரூபாய் செய்கிறார். அவங்க கையில் 20,000 ரூபாய் இருக்கிறது என்றால் சுமாராக அவருக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஒவ்வொரு கலந்து கொடுக்க வேண்டும். நான் யாருக்கெல்லாம் செலவு செய்வது கடமையோ அவர்களுக்கு அவன் கொடுக்க வேண்டும். தனக்கு, தனது மனைவிக்கு, தான் பெற்ற கருவ வயது அடையாள பிள்ளைகளுக்கு
அதுவே அடக்கத்திலே அவருக்கு உபயோகித்து அவருக்கு கொடுத்து கொள்வது அதுக்காகவும் ஒரு வாப்பா கொடுக்கிறாரே சிறந்த விஷயம். அப்ப அவர்களே எவ்வளவு கொடுக்க வேண்டும்? ஒரு தலைய 2 கிலோ 400 கிராம் காரமுள்ள அரிசி 2 கிலோ 400 கிராம் 2.5 கிலோ கொஞ்சம் 100 கிராம் கூட. வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி 2 பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் 4 பேர் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 2.5 கிலோ 10 கிலோ அரிசி கொடுக்க வேண்டும். இந்த அம்மாவை இந்த காலத்துல கூட கொடுக்கலாம். பெருநாளைக்கு முதுமாவுக்கு போறதுக்கு முன்னால பெருநாள் தொழுகைக்கு முன்னால அது கொடுத்து முடிக்கப்படுவது கடமை வாங்கி கொடுக்காவிட்டால் அவர் செருப்பாக்கலாம் இருக்கிறார். சில நேரம் ஒரு மனிதன் தம்மை ஜிஸ்கீனாக இருப்பார், அவருக்கு தக்காக இருக்கிற கூட தகுதி இருக்கிறது, ஜிஸ்கீன் வீடு கட்டோம் சுகர்காலியில் இருக்கிறது. ஆனால் தற்காலிக்கூடிய செலவுக்கு ஏற்பாடு இருக்கிறது, சிறிய தொகை பணம் இருக்கிறது என்றால் அவர் சமாளித்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார். அவர் கொடுத்து விட்டு வெளியில் இருக்கிறவங்க பார்க்கிறாங்க, ஊரில் இவர் இருக்கிறார், இவருக்கு கொடுப்போம் என்று அவர்கள் கொடுக்கிற தற்காக இவர் எழுதியது என்ன இதற்கு. ஆனால் இவருக்கு பெருநாளைக்குரிய கடமையுடைய நேரடியமான செலவு கையில் இருக்கிறது என்றால் இவரும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார். அதிகமாக